கூகுளோட குரோமுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக ஒருத்தன் பிளே ஸ்டோர்ல லேண்ட் ஆயிருக்கான். அவன் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? பெர்ப்ளெக்சிட்டி ஏயோட கவர்மெண்ட் ஏஐ ப்ரௌசர். அவன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிளே ஸ்டோர்ல லேண்ட் ஆயிருக்கான். உங்க போன்ல நீங்க அதை சேவ் பண்ணி பயன்படுத்தலாம். அப்ப ஐபோனுக்கு கவர்மெண்ட் ஏஐ ப்ரௌசர்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டி வரும். இப்போதைக்கு ஆண்ட்ராய்ட் போன் யூசர்ஸ் மட்டும் இந்த கவர்மெண்ட் ஏஐ ப்ரௌசரை பயன்படுத்தலாம். அப்படி என்னதான் இருக்கு கூகுளோட குரோம்ல இல்லாதது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டு போறாங்க. இருந்தாலும் 2-3 விஷயங்களை நான் பதிவு பண்ணிடுறேன். ஒண்ணு, நீங்க கூகுளோட குரோம்ல போயிட்டு ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணீங்கன்னா அவங்க லிங்கா கொடுப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் ஏஐ ப்ரௌசர் அப்படி இல்லை. நீங்க என்னத்தை நீங்க சர்ச் பண்றீங்களோ அதுக்குண்டான ரிசல்ட்டையே உங்க கையில கொடுத்துருவாங்க. இதான் ஹைலைட் ஆன விஷயம். அதுக்கப்புறம் கூகுளோட குரோம்ல நிறைய விளம்பரங்கள் பார்க்கலாம். இது மூலியமா உங்களுடைய டேட்டாவை அவங்க சேவ் பண்ணி வச்சு தேர்ட் பார்ட்டிக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா கவர்மெண்ட் ஏஐ ப்ரௌசர் அப்படி இல்ல. ஆட் பிளாகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்க கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கூகுளோட குரோம நீங்க அன்லிமிட்டடா பயன்படுத்தலாம். எங்கேயும் எந்த இடத்துலயும் உங்கள்கிட்ட பைசா வாங்க மாட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் ஏஐ ப்ரௌசர் அப்படி இல்ல. நீங்க ஒரு பேசிக் லெவல் யூசரா இருந்தீங்கன்னா ஓகே. நீங்க ஒரு அட்வான்ஸ் யூசரா இருந்தீங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி ஏஐயோட ப்ரோ வாங்கணும். அதுக்கு சிறந்த வழி, நீங்க ஒரு ஏர்டெல் யூசரா இருந்தீங்கன்னா அதையும் ஃப்ரீயா இந்த கவர்மெண்ட் ஏஐ ப்ரௌசர்ல பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.